சென்னையில 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ். எங்க போகணுமோ அங்க நினைச்ச நேரத்துக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனா பாருங்களேன், நமக்கு சரியான நேரத்துல பஸ் வசதி கிடைக்காதனால பிரசவத்திற்கு மருத்துவமனைக்கு பல கிலோமீட்டர் நடந்தே போன பெண்மணியின் வலியும், பள்ளிக்கூடத்திற்கு சரியான நேரத்துல போக முடியாத மாணவர்களோட மனக்குமரலும், நம்ம கிராமத்துக்கு என்னைக்கு பேருந்து வரும்னு காத்திருக்க மக்களோட ஏக்கமும் புரியறதே இல்லை. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பேருந்து வசதி இல்லாத இடமே இருக்கக்கூடாதுங்கிற குறிக்கோளோட பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 1.85 கோடி பேர் அரசு பேருந்துகள்ல டிராவல் பண்றாங்க. குறைந்தபட்சம் 1000 மக்கள் வசிக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லயும் பயனடைகிற வகையில 98.24% கிராமங்களுக்கு பேருந்து சேவை இருந்துட்டே இருக்கு. இத ஃபியூச்சர்ல 100% மாத்திரத்தோட மட்டுமல்லாம அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து சேவை கிடைக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்தியாவிலே இல்லாத வகையில தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக அளவிலான, கரெக்டா சொல்லணும்னா 10,121 ரூட்ல அரசு போக்குவரத்து சேவை 24 மணி நேரமும் உள்ளது. மொத்தமா 20,508 பேருந்துகள் மூலமா ரொம்பவே கம்பீரமா சேவை செஞ்சுட்டு வர நம்ம தமிழ்நாட்டு போக்குவரத்து துறையோட அடுத்த கட்ட நகர்வா மின்சார பேருந்துகளை களத்துல இறக்க போறாங்க. அதுவும் இல்லாம மலைப்பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமா இனிமே மின்சார பேருந்துகளை பயன்படுத்தவும் திட்டம் வச்சிருக்காங்க. அரசு பேருந்துகளை குறித்து சும்மா அவதூறு பரப்புற தற்கூறிங்களுக்கு இந்தியாவிலே டாப்ல இருக்க தமிழ்நாடு அரசோட போக்குவரத்து துறையோட கெத்தை பத்தி என்ன தெரியும்?